நீட் தேர்வின் ஆதி முதல் அந்த வரை பணம் தான் விளையாடுகிறது. நீட் எனும் தேர்வு முறையே ஒரு மாறல் ஊழல் என முதலமைச்சர் ஸ்டாலின் கடும் கண்டனம். RSS பிஜேபி மாநாடுகளில் சோபீஸாக உட்காரும் அதிமுகவினர் நீட் தேர்வை எதிர்த்து தங்கள் எஜமானர்களிடம் பேச நேரமோ மானமோ இல்லை என முதலமைச்சர் ஸ்டாலின் காட்டமான விமர்சனம். மதுரையில் நடத்தப்பட்ட மாநாடு முழுக்க அரசியல் உள்நோக்கம் கொண்டது. இருப்பிடத்தை காட்டிக்கொள்ள அந்த மாநில கடவுள்களை கையில் எடுத்துக் கொள்வார்கள் என அமைச்சர் ஏவாவேலு குற்றச்சாட்டு. போடப்பட்டது. மதுரைக்கு பக்கத்தில் நடைபெற்ற அந்த முத்தமிழ் முருகன் மாநாடு என்பது அரசியல் உள்நோக்கம் கொண்டு அது நடத்தப்பட்டது. அரசியல் உள்நோக்கம்தான் அவருக்கு முழுமையாக அரசியல் நோக்கத்திற்காக தான் போடப்பட்டது. பெரியாரையும் அண்ணாவையும் கொச்சைப்படுத்தியதை பார்த்துக் கொண்டு எப்படி உட்கார முடிந்தது? அதிமுகவினருக்கு அமைச்சர் TRV ராஜா சரமாரி கேள்வி. பேரில் கட்சியை நடத்தும் சிலர் இன்று அதே மாநாட்டில் உட்கார்ந்து நீங்க கேட்டீங்களே அண்ணன் மற்றதுக்கெல்லாம் பொங்குனார அங்க உட்காந்து பெரியாரையும் அண்ணாவையும் கொச்சப்படுத்துறாங்களா? அதை பார்த்துட்டு எப்படின்னா உன்னால சும்மா உட்கார முடியுது? இந்த கேள்வி நான் கேட்டேன், போய் கேளுங்க. அவரை மதுரை முருகர் பக்தர்கள் மாநாட்டில் பங்கேற்றது ஏன்? கூட்டணி வேறு கொள்கை வேறு என முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி விளக்கம். எங்களுடைய தலைவர்களை முன்னோர்களை பேசினா எப்போ ஒத்துக்க மாட்டோம். அதே போல பொதுச்சியார் தெளிவாக சொல்லுவார், கூட்டணி வேற கொள்கை வேற. மதுரை முருக பக்தர்கள் மாநாட்டின் தீர்மானங்களை ஏற்க முடியாது. தந்தை பெரியார் அண்ணா குறித்த வீடியோ பதிவுகளுக்கு அதிமுக கடும் கண்டனம். நடிகர் ஸ்ரீகாந்த் கொக்கைன் வகை போதைப் பொருள் வழிவித்து தொடர்பாக 12 மணி நேரம் விசாரணை. இரத்த மாதிரி பரிசோதனையில் உறுதி செய்யப்பட்டதை அடுத்து கைதான நிலையில் நுங்கம்பாக்கம் காவல் நிலையத்திற்கு இணை ஆணையர் வருகை. கொக்கைன் போதைப் பொருள் வழக்கில் இயக்குனர் விஷ்ணுவர்தனின் சகோதரர் கிருஷ்ணாவும் கைதாக வாய்ப்பு. மேலும் பல நடிகைகளும் சிக்குவார்கள் என எதிர்பார்ப்பு. தமிழ்நாட்டில் 55 IAS அதிகாரிகள் அதிரடியாக பணியிட மாற்றம். மதுரை, திருச்சி, திருப்பூர், செங்கல்பட்டு, விருதுநகர் உள்ளிட்ட 9 மாவட்ட ஆட்சியர்களை மாற்றி தமிழக அரசு உத்தரவு. நடிகர் வடிவேலு தொடர்ந்த மான நஷ்ட வழக்கில் சிங்கமுத்துவிற்கு 2500 ரூபாய் அபராதம். சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. குஜராத்தில் நடைபெற்ற 2 தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் ஒன்றில் பாஜகவும் மற்றொன்றில் ஆம் ஆத்மியும் வெற்றி. பாஜக வேட்பாளரை சுமார் 17,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வீழ்த்தினார் ஆம் ஆத்மியின் இத்தாலிய கோபால். கேரளாவில் நடந்த இடைத்தேர்தலில் ஆளும் மார்க்சிஸ்ட் வேட்பாளரை வீழ்த்திய காங்கிரஸ் சுமார் 11,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் காங்கிரஸ் வேட்பாளர் ஆரியடன் சௌகத். டெல்லியிலிருந்து ஜம்மு புறப்பட்ட ஏர் இந்தியா விமானத்தில் தொழில்நுட்ப கோளாறு. புறப்பட்ட சில நிமிடங்களிலேயே கோளாறு கண்டுபிடிக்கப்பட்டதால் மீண்டும் டெல்லிக்கு திரும்பிய விமானம். தாம்பரம் சானிட்டோரியத்தில் நின்று கொண்டிருந்த மின்சார ரயிலை இயக்க முயன்ற போது இளைஞரால் பரபரப்பு. ஹாரன் ஒலியை எழுப்பியதால் உஷாரான ரயில்வே பாதுகாப்பு படை. தமிழகத்தில் மதுக்கடைகள் குறைக்கப்படும் என அரசு அறிவித்ததன் அடிப்படையில் எத்தனை கடைகள் குறைக்கப்பட்டன? தமிழக அரசிடம் உயர்நீதிமன்ற கிளை கேள்வி. அமெரிக்கா ஈரான் மீது தாக்குதல் நடத்தியதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஈரானுக்கு அனைத்து உதவிகளையும் செய்ய தயார் என ரஷ்ய அதிபர் புட்டின் அறிவிப்பு. சமாதானத்தை நிலைநாட்டும் அதிபராக வந்த ட்ரம்ப் ஒரு புதிய போரை தொடங்கிவிட்டதாக ரஷ்ய பாதுகாப்பு கவுன்சில் துணைத் தலைவர் விமர்சனம். ஈரானுக்கு அணு ஆயுதங்களை வழங்க பல நாடுகள் தயாராக உள்ளதாகவும் அறிவிப்பு. ஏர் பலூனில் தொங்கி சாகசம் செய்ய ரஷ்ய தடகள வீரரின் வீடியோ வைரல். பாராசூட் உள்ளிட்ட பாதுகாப்பு கவசங்கள் இல்லாமல் சுமார் 1500 மீட்டர் உயரத்தில் செய்த சாகசங்கள் பார்ப்போரை மெய்சிலிர்க்க வைத்தது.
சிரியா தலைநகர் டமாஸ்கஸில் உள்ள தேவாலயத்தில் தற்கொலைப்படை தாக்குதல் 22 பேர் பலியான நிலைகள் 60க்கும் மேற்பட்டோர் காயம். இங்கிலாந்துக்கு எதிரான முதல் டெஸ்டின் 2வது இன்னிங்ஸில் KL ராகுல் ரிஷப் பண்ட் அபார ஆட்டம். இருவரின் சதத்தால் இந்திய அணி ரன் குவிப்பு. Brilliant individuals recognize and utilize the opportunity that knocks once in a lifetime. Olive Tree Global School, Madhavaram. Admissions open for grade 4 to 11. Olive Tree, a school for future leaders.